யெரொபெயாம் சாலமோனுடைய ராஜ்யத்தில் ஒரு சாதாரண வேலைக்காரன். ஆனால் ஒரு நாள் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை யெரொபெயாம் இடத்தில் அனுப்பி சொன்னார், நீ இஸ்ரவேலை ஆட்சி செய்வாய் என்று. இதை சாலமோன், உலகின் மிகவும் ஞானியானவன், கேட்டார். அவன் எல்லா ஞானத்தோடும் எல்லா அதிகாரத்தோடும் யெரொபெயாமை கொல்ல முயற்சி செய்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. ஏனென்றால் தேவன் ஏற்படுத்தியதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சாலமோன் தோல்வியடைந்தான். யெரொபெயாம் உயிருடன் இருந்தார். சாலமோன் மரித்த பின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. யெரொபெயாம் ராஜாவானார். ஆனால் இங்கேதான் ஒரு மாற்றம் வந்தது. அதுதான் பயம். காலம் சென்றதும் யெரொபெயாமுக்கு பயம் உள்ளே வந்தது. யெரொபெயாம் யோசித்தார், என் ஜனங்கள் யூதாவில் உள்ள ஆலயத்திற்கு போனால் அவர்கள் சாலமோனின் மகனை பின்பற்றலாம். அப்போது நான் ராஜ்யத்தை இழந்து விடுவேனே என்று யோசித்தார். அதனால் என்ன செய்தார்? ராஜ்யத்தை கொடுத்த தேவனை நம்புவதற்கு பதிலாக தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக தானாக ஒரு ஆலயத்தை கட்டினார். அதற்கு பிறகு தேவன் தன்னுடைய கரத்தை விளக்கினார். யெரொபெயாம் தேவன் கொடுத்ததை இழந்தார். அதே போல தேவன் உனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருந்தால் யாராலும் அதை பறிக்க முடியாது. அதிக ஞானமுள்ளவர்களால் கூட இல்லை, சாலமோனாலும் கூட இல்லை. இன்று நீ பயப்படலாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனது வேலையை எடுத்து விடுமோ, அதிக ஞானமுள்ளவர்களின் ஸ்தானத்தை பறித்து விடுவார்களோ என்று. ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், சாலமோன் யெரொபெயாமை விட ஞானி. ஆனாலும் தேவனுடைய திட்டத்தை அவர் தடுக்க முடியவில்லை. அதனால் பதட்டப்படாதீர்கள், பயத்தால் தவறான முடிவு எடுத்து விடாதீர்கள். தேவன் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். உங்கள் எதிர்காலம் கர்த்தர் கையில் இருக்கும்போது அது யாராலும் மாற்ற முடியாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.